குறைஞ்சபட்சம் எறும்பு கடிச்ச அளவுக்கு கூட கவலை இல்லை. அந்த ஆளு என்ன அவ்வளோ காயப்படுத்திருக்காருமா. அந்த காயத்தினால நான் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்னு எனக்கே தெரியுமா. அந்த ஆள் உயிரோட இருக்கும் போது நான் உங்களை சந்திக்க விடாம, இப்ப செத்ததுக்கு அப்புறம் உங்களோட மஞ்சள் குங்குமத்தை அழிக்க விடாம தடுத்து உங்களை நான் ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தேன்னா என்ன நீங்க மன்னிச்சிருங்கம்மா. ஏப்பா ககன், நான் உண்மையை தப்பா சொல்றேன். நான் கொஞ்சம் கூட கவலையே படல. சரியான நேரத்துல வந்து என் மஞ்சள் குங்குமத்தை அழிக்க விடாம நீ தடுத்ததுக்கு எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என் சந்தோஷத்தை நிஜமாவே வார்த்தையால சொல்ல முடியலடா. நிஜமாவாமா? நிஜம்தான்டா. இது போதுமா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதா எனக்கு ரொம்ப முக்கியம். வாழ்க்கை முழுக்க உங்களை எப்பயும் சந்தோஷமா பாத்துக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசைமா. நான் உங்களை பாத்துக்கிறேமா, நான் உங்களை பாத்துக்கிறேன். என்னாச்சு? ஏதோ ரொம்ப பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை டாக்டர் சார். நாங்கள் மிருத்யுஞ்சயம் ஹோமம் நடத்தணும். புரோஹிதர் வந்து என் மாமனாரை அங்கே கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. நோ நோ, ஐ கான்ட் அக்செப்ட் திஸ். அவருக்கு சுயநினைவு இல்லை. திரும்ப வருமா வராதான்னு கூட தெரியாது. இந்த நேரத்தில் இவரை ஷிஃப்ட் பண்றது பெரிய ரிஸ்க். அந்த ஹோமம் எல்லாம் நடத்தணும்னா அவர் பேரை சொல்லி நீங்க நடத்திக்கங்க. அதை விட்டு இவரை கூட்டிட்டு போற ரிஸ்க் எடுக்க வேண்டாம். டாக்டர் சார், அது இல்லை. பூமி ப்ளீஸ், இந்த விஷயத்துல உங்களால என்ன கன்வின்ஸ் பண்ண முடியாது. இந்த டாபிக்கை நம்ம இதோட விட்டுட்டா நல்லது. டாக்டர் சார் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு வருத்தப்படுறீங்களா அத்தை? அதுக்காக நான் வருத்தப்படலமா. உன் மாமனாரோட தலைவிதி என்னமா இப்படி இருக்கு? இவருக்கு சுயநினைவு வருமா வராதான்னு எங்களுக்கே தெரியாதுன்னு டாக்டர் சொல்றாரு. சாமி கிட்ட கூட்டிட்டும் போக கூடாதுன்னு சொல்றாரு. வேற யாராலமா உங்க மாமனாரை காப்பாத்த முடியும்? அந்த கடவுளா, டாக்டரா? நிச்சயமா அந்த சிவபெருமான் காப்பாத்துவார் அத்தை. நாளைக்கே நீங்க கோவில்ல மிருத்யுஞ்சய ஹோமத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. பூமி, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதா பேசுறியா? தெரியும் அத்தை. இந்த ஹாஸ்பிட்டல்ல யாருக்கும் தெரியாம நாளைக்கு எப்படியாவது மாமாவுக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு வர பொறுப்பு என்னோடது. ஹலோ மேடம், நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம். நீங்க இறங்குனீங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ள போலாம். நான் வர மாட்டேன். நான் பக்கத்திலே இருக்கிறதா நினைச்சு செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் நீங்களே செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம். பேபி, எதுக்கு பேபி இவ்ளோ பிடிவாதம்? கோவில் வரைக்கும் வந்துட்டு கோவிலுக்குள்ள வர மாட்டேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? வா உள்ள போலாம், இறங்க. எது நியாயம் மம்மி? இந்த செரி வந்து சொல்லாம கொல்லாம என் கழுத்துல தாலி கட்டினது நியாயமா? அது தாலியே இல்ல, நடந்தது கல்யாணமே இல்லன்னு சொல்லி நீங்க டாடியை கன்வின்ஸ் பண்ணாம விட்டது நியாயமா? அத்தை, கதையே கந்தலாயிடுச்சு அத்தை. என்னாச்சுமா? அந்த
அந்த அபூர்வா, மருதாணி சித்தி, நக்ஷத்ரா, செரி கோவிலுக்கு வந்திருக்காங்க. ஐயோ, என்னம்மா இது? இவ்ளோ பெரிய ஷாக்கிங் நியூஸ் சொல்றியே. இப்ப உன் மாமனார மட்டும் அந்த அபூர்வா பாத்துட்டானா இருக்கிற உயிர் மூச்சை நிறுத்திடுவாமா. நம்ம புரோகிதர் கிட்ட கேட்கலாம் அத்தை. புரோகிதரே, சொல்லுங்கம்மா. எங்களுக்கு ஆகாதவங்க கோவிலுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. மாமாவை அவங்க பார்க்க கூடாது. இந்த ஹோமத்தை வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி வேற ஒரு கோயில்லையோ சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஹோமத்தை வேணா மாத்தலாம். ஆனா முகூர்த்த நேரம் முக்கியமாச்சேம்மா. ஏற்கனவே நாம சொன்ன முகூர்த்தம் வந்துடுச்சு. இந்த முகூர்த்தத்துல ஹோமத்தை நடத்துறது தான் ரொம்ப நல்லது. ஹோமத்தை மாத்தி குறிப்பிட்ட நேரத்துல ஹோமத்தை நடத்த முடியலன்னா அதை முழுசா பண்ணாம இருக்கிறதா நல்லது. என்ன நடக்குதோ நடக்கட்டும் புரோகிதரே. ஹோமத்தை எங்கே நடத்தலாம்? சரிங்கம்மா. அம்மாடி பூமி, நீ என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, இந்த பாரத்தை அந்த கடவுள்கிட்டயே ஒப்படைச்சிடலாம். இது என்னது? இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? அத்தை, எல்லாம் போச்சு அத்தை. இதுக்கு முன்னாடி இப்படிதான் வந்து சொன்னேன். அவங்க வந்தாங்க. இப்ப திரும்பவும் புதுசா யார் வந்திருக்காங்கம்மா? ஐயோ, நீங்க வாங்க சொல்றேன். வாங்க அத்தை. என்னங்க? என்னாச்சு பூமி? உங்க புள்ள ககன் கோவிலுக்கு வந்திருக்காரு.